வணக்கம். இது அரண்சை. நான் ஹசீஃப். இன்று நம்மோடு தொழில்நுட்ப வல்லுநர் மற்றும் செயல்பாட்டாளர் சுகி வெங்கட் இணைந்திருக்கின்றார். அவரை வரவேற்போம். வணக்கம். பொதுவாக தொழில்நுட்பத்தை எளிதாக மக்களிடம் கொண்டு போய் சேர்க்க வேண்டும் அப்படின்ற ஒரு முயற்சியினுடைய ஒரு பகுதியாகத்தான் இந்த நேர்காணலை நான் பார்க்குறேன். இது ஒரு தொடராக பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதனுடைய முதல் பகுதியாக, அதாவது எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், அதாவது செயற்கை நுண்ணறிவு. அதுதான் இன்னைக்கு தொழில்நுட்பத்தில் ஒரு மேலோங்கி இருக்கக்கூடிய ஒரு விஷயமாக வந்திருக்கு. எல்லாமுமே இன்னைக்கு ஏஐ சார்ந்து இருக்க போகிறது வருங்காலமே அப்படின்னு எல்லாரும் சொல்றாங்க. ஸோ அந்த வகையில் ஏஐயினுடைய உருவாக்கம், அதனுடைய பயன்பாடு, அது எதை நோக்கி நகர்ந்து கொண்டு இருக்கிறது, அதனால் ஏற்படக்கூடிய பாதிப்பு, அதனால் விளையக்கூடிய பயன், இந்த மாதிரி பல விஷயங்களை நம்ம ஒரு தொடராக பேச போகிறோம். இந்த பகுதியில் நான் இந்த ஏஐயினுடைய உருவாக்கம், அதனுடைய தொடக்கம், அதை பற்றி பேசலான்னு இருக்கேன். ஸோ ஏஐ அப்படின்ற அந்த எண்ணம், அந்த கான்செப்ட் அப்படின்றது எப்போ உருவாகுது, அது எப்படி அடுத்தடுத்த கட்டங்களுக்கு எடுத்து செல்லப்பட்டது? இப்போ பேசுற ஏன்றது 1930களிலே ஆரம்பிச்சிச்சு. ஆனா அது ஏன்னு தெரியாது, ஏன்னா அப்போ கம்ப்யூட்டரே கிடையாது. 30க்கு முன்னாடி 1915 ஆரம்பிச்சு. மார்க்கோவ் அப்படின்னு சொல்லி ஒரு ரஷ்ய கணிதவியர் ஆராய்ச்சியாளர், மார்க்கோவ்னு சொல்லி, அவர் மார்க்கோவ் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது கணிதத்தில் யூஸ் பண்ணுவாங்க. அவர் என்ன பண்ணாருன்னா, ஒரு ரஷ்ய நாவல் எடுத்துக்கிட்டு அந்த நாவலில் இருக்க டெக்ஸ்ட்டை எடுத்துக்கிட்டு அந்த நாவலில் இருக்க டெக்ஸ்டில் வர அடுத்த வேர்டை ப்ரெடிக்ட் பண்ண முடியுமா அப்படின்னு பார்த்தாரு. அடுத்த கேரக்டராக பண்ணார். அப்புறம் வேர்டாகவும் பண்ணார். ஸோ பேசிக்கலாக அந்த நாவலில் வர டெக்ஸ்ட்டை எடுத்துக்கிட்டு அதனோட புள்ளியலை எடுத்துக்கிட்டு அந்த புள்ளியல்லேருந்து அடுத்த கேரக்டரையோ அடுத்த வேர்டையோ ப்ரெடிக்ட் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி பார்த்தாரு. அவரே ப்ரெடிக்ட் பண்ண முடியுமா? அப்போ கம்ப்யூட்டர்லாம் கிடையாது. அதனால கையில் வச்சு டேபிள் போட்டு அடுத்த வர வேர்டுக்கு என்ன ப்ராபபிலிட்டி, அவர் ப்ராபபிலிட்டி எக்ஸ்பர்ட் அவர். ஸோ அவர் ப்ராபபிலிட்டியில் அது மார்க்கோவ் செயின் அவர் பேரை ஒட்டி தான் அது வருது. ஸோ இப்போ நீங்கள் பார்க்குற ஏஐயில் வர ஜென் ஏஐ டெவலப்மெண்ட்லாம் மார்க்கோவ் செயினோட ஒரு டெவலப்மெண்ட்டை தான் பார்க்கணும். ஏன்னா அவர் அதை மேனுவலாக பண்ணுறாரு. மேனுவலாக பண்ணி அடுத்த கேரக்டரை ப்ரெடிக்ட் பண்ண முடியும், அந்த நாவலோட கன்ஸ்ட்ரக்ஷனை நம்ம திருப்பி உருவாக்க முடியும், அதை படிச்சுட்டு அந்த நாவல் மாதிரியே நம்ம உருவாக்க முடியும் அப்படின்னு சொல்லி அவர் பண்றாரு. ஸோ அது அவர் மேத்தமெட்டிக்ஸ்க்காக யூஸ் பண்றாரு. அவர் நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன், அவங்க மேத்தமெட்டிக்ஸ்ல ஏதோ 2 இண்டிபெண்டன்ட் வேரியபிள் எப்படி இருக்கும், அது இல்லாமல் நார்மல் டிஸ்ட்ரிபியூஷனுக்கு எப்படி போகும் அப்படின்றதுக்கு ப்ரூவ் பண்றதுக்காக அதெல்லாம் யூஸ் பண்றாரு. பட் இது ஒரு தொடக்கம். மார்க்கோவ் செயின் தான் அதனோட தொடக்கம்னு சொல்லுவாங்க. அவருக்கு ஆனா தெரியாது எதை உருவாக்க போறோம்னு தெரியாது. ஏஐ அப்படின்றத அதற்கு பேரிடல. ஆனா ஒரு நாவலை படிச்சுட்டு அதை மீள் உருவாக்கம் பண்ண முடியுமா அப்படின்றத அப்படியே அவர் ஆரம்பிச்சிட்டார். அதுக்கப்புறமா அது 1910-20 அந்த இது இருந்துச்சு. அப்போ இந்த கம்ப்யூட்டர் வளர்ச்சிலாம் இல்லை, 2 கால் வளர்ச்சின்னு சொல்லுவாங்க. எப்படின்னா, ஒன்று பொருள் வளர்ச்சி, அதாவது நம்மளோட யதார்த்தமான வளர்ச்சி, நம்மளோட வளர்ச்சி, பொருள் உற்பத்தி, அந்த வளர்ச்சி. இன்னொன்று நம்மளோட மூளை வளர்ச்சி, சிந்தனை வளர்ச்சி. ஸோ இது 2 கால்வாங்க. ரெண்டும் மாறி மாறி போகும். சிலது முன்னாடி முதல்ல போயிடும், சிலது பின்னாடி இருக்கும், நடக்கிறது மாதிரி. அந்த மாதிரி தான் நம்ம பார்க்கணும். ஸோ அந்த மாதிரி அவர் தியரிட்டிக்கலா அது ஒரு பாய்ச்சல் எடுத்து வைக்கிறாரு. அதுவும் பார்த்தீங்கன்னா இப்போ இருக்க தொழில் புரட்சியெல்லாம் வந்ததுனால, ஆட்டோமேஷன், மெக்கானைசேஷன்லாம் வந்ததுனால சிந்தனையும் அதை அடுத்த கட்டமாக யோசிச்சு அவர் பண்றாரு. அதுக்கப்புறமா ஒரு 20-30 வருஷம் கழிச்சு ஷேனன் ஒருத்தர், அவர் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர், அவர் அமெரிக்காவில் இருக்காரு. அவர் இந்த இப்போ இருக்க கம்ப்யூட்டர், குவாண்டம் கம்ப்யூட்டர்லாம் வருது இல்லையா, அதுக்கு அடித்தளமா இருக்க என்ட்ரோபின்ற கான்செப்ட், அதை இன்ஃபர்மேஷனுக்கும் என்ட்ரோபிக்கையும் ரிலேட் பண்றாரு. சரியா, அவர் பெரிய ஒரு எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர். அவர் எப்படின்னா, ஒரு நாய்ஸியா இருக்க சிக்னல் மூலமா, இப்போ இதெல்லாம் வருது, முன்ன பழைய டெலிஃபோன்லாம் பார்த்தீங்கன்னா நாய்ஸ் நிறைய இருக்கும், அந்த நாய்ஸை எப்படி எடுக்கிறது அப்படின்றது ஸ்டடி பண்றாரு. அப்போ எது நாய்ஸு, எது இன்ஃபர்மேஷன், ஏன்னா நாய்ஸ்லயும் இன்ஃபர்மேஷன் இருக்கலாம் இல்லையா. ஸோ அது எது இன்ஃபர்மேஷன், நாய்ஸ், பேக்ரவுண்ட், இப்போ இமேஜில் கூட பேக்ரவுண்டை எடுக்கணும்னு, அதே மாதிரி பேக்ரவுண்ட் நாய்ஸ் எடுக்கணும். ஸோ அந்த தொழிலில் வேலை செய்யும்போது அவரு தான் முதல்ல இந்த மார்க்கோவோட ஐடியாவில் எடுத்து, இப்போ ChatGPT இதெல்லாம் வருது இல்லையா, டிரான்ஸ்ஃபார்மர் மாடல்லாம், அதனோட இது அடித்தளமான என்கோடர் டீகோடர் அப்படின்ற ஒரு இதை முகமது அவர் தான் பண்றாரு. ஷேனன் ஒரு பெரிய விஞ்ஞானி, அவர் எலக்ட்ரிக்கல், அவரோட இது இப்போ கூட குவாண்டம் கணினி சம்பந்தமான இதெல்லாம் அவர் இதை வச்சு தான் அவங்க வளர்க்குறாங்க. அது குவாண்டம் கம்ப்யூட்டரை உருவாக்குறதுக்கான முயற்சியை செஞ்சு, அதுக்கான ஒரு சிந்தனை ரீதியான இதெல்லாம் கணிதம்லாம் அவரோட உருவாக்கத்துல இருந்தா எடுக்கிறாங்க. ஸோ அது நடந்தது 1960. ஸோ அதுக்கப்புறமா தான் உங்களுக்கு டியூரிங் வராரு. ஸோ டியூரிங் தான் கம்ப்யூட்டரை டிஃபைன் பண்றாரு.
கம்ப்யூட்டர்னா என்ன, ஒரு பெரிய ஒரு டேப் இருக்கும், அந்த டேப்ல எழுதும், அதுக்கப்புறம் அது அடுத்த கட்டத்துக்கு நகர்த்தும். சரி பார்த்தீங்கன்னா அந்த மார்க்கப் செயின் ஐடியாலாம் வரும். ஸோ அதுக்கெல்லாம் அப்படியே தொடர்ச்சியாக அப்படியே தான் வரும். என்னன்னா ஒரு இப்போ இருக்கிற ஒரு நிலையிலேருந்து அடுத்த நிலையை ப்ரெடிக்ட் பண்ண முடியுமா அப்படின்றது தான் இது. ஸோ அதை வந்து வளர்த்து கொண்டு போகிறாங்க. அதை ஸோ அதை வளர்த்து போனால் அது 50கள் 60களில் அது மூலமாக அதுக்கப்புறம் இப்போ இருக்க கம்ப்யூட்டர் எல்லாத்தையுமே வந்து ஃபான் நாய்மான் சொல்லுவார். அதாவது விஓஎன் நியூமன் அப்படின்னு சொல்லி இது எழுத்துருக்கோம். ஒரு ஹங்கேரியன் ஆக்சுவலாக ஃபான் நாய்மான். ஸோ ஜான் ஃபான் நாய்மான் அவரு தான் வந்து இந்த கம்ப்யூட்டருக்கான இப்போ இருக்க CPU ஆர்கிடெக்சர் அதெல்லாம் வந்து அவர் தான் டிஃபைன் பண்ணுறாரு. கணிதவியலாக அவர் தான் டிஃபைன் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் எலக்ட்ரிக்கல் துறை, எலக்ட்ரானிக் துறையெல்லாம் வளர்ந்த உடனே அந்த எலக்ட்ரானிக் துறை வந்து ஒரு கட்டத்துக்கு அப்புறம் வளர்ந்தப்புறம் 60களிலேயே ரஷ்யாலையும் அதே சமயத்தில் சைபர் நெட்டிக்ஸ் சொல்லி அவங்க ஆராய்ச்சி பண்றாங்க. அமெரிக்காலையும் எலக்ட்ரிக்கல் சிஸ்டத்தை வச்சு ஒரு விஞ்ஞானி வந்து நியூரல் இது கம்ப்யூட்டர் இப்போ இருக்க நியூரல் நெட்வொர்க் அப்படின்ற கம்ப்யூட்டரை எலக்ட்ரிக்கல் சிஸ்டம் வச்சு ரெடி பண்ணி இது பண்ண முடியும்னு சொல்லி காமிக்கிறார் எலக்ட்ரிக்கல் சிஸ்டம். அதே வந்து ரஷ்யாலையும் பண்றாங்க, ஜெர்மனிலையும் பண்றாங்க. ஸோ அதுக்கு அடுத்த கட்டமா ஜப்பான்லையும் பண்றாங்க. ஸோ நீங்க பார்க்கலாம் இப்போ இருக்க கம்ப்யூட்டர் வளர்ச்சி எல்லாம் எப்படி வந்துச்சுன்னா ரஷ்யா, உக்ரைன்ல இருக்க பெரிய பெரிய விஞ்ஞானிகள் அவங்க தான் வந்து இப்போ இருக்க இந்த டீப் லேர்னிங்லாம் அவங்க தான் வந்து முதல்ல உருவாக்குறாங்க. நீங்க யுக்ரைன் சொல்றது அப்ப இருந்து சோவியத் யூனியன்ல அப்போ வந்து சோவியத் யூனியனோட பிரசிடென்ட் எல்லாமே உக்ரைன்ல இருந்தா இருப்பாங்க. பிரெஷ்னேவ், குரூஸ்சேவ் இவங்க எல்லாம் யுக்ரைனியன் தான். ஸோ உக்ரைன் மேல அவ்வளோ இது, அதுவும் ஈஸ்ட் ஜெர்மனியும் நல்லா வளர்ந்துருந்து. ஸோ ஈஸ்ட் ஜெர்மனில நல்ல பெரிய விஞ்ஞானிகள்லாம் சோசியலிஸ்ட் ஜெர்மனி. இப்போ கூட ஜெர்மனில டீப் லேர்னிங்ல நிறைய பேர் இருந்தாங்க. ஆனா அது கட்ட வளர்ச்சி ஜப்பான்ல இருந்துச்சு. ஜப்பான்லயும் நல்லா கான்ட்ரிபியூட் பண்ணாங்க நியூரல் நெட்வொர்க்லாம். அப்போ வந்து அதுக்கான கம்ப்யூட்டர் வளர்ச்சி இல்லை. ஏன்னா இவங்க சொல்ற நியூரல் நெட்வொர்க்கு அபரிமிதமான மெமரியும் இதுவும் தேவைப்படுது. நியூரல் நெட்வொர்க்னு சொல்றது என்ன? நியூரல் நெட்வொர்க்ன்றது என்னன்னு பாத்தீங்கன்னா இது வந்து ரொம்ப டிஃப்ரெண்டான ஆர்கிடெக்சர். ஒரு சப்ஜெக்டை புரிஞ்சுக்கணும்னா நம்ம என்ன பண்ணுவோம்னா அந்த சப்ஜெக்டை ஒரு விஞ்ஞானி போய் அதை ஆராய்ச்சி பண்ணி அதை எளிமைப்படுத்தி, இப்போ கெப்லர்லாம் பாத்தீங்கன்னா இப்போ இது பிளானெட்லாம் சுத்திட்டு இருக்கு, கோள்களோட இயக்கம். கெப்லரோட இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சட்டங்கள்லாம் இருக்கும், எலிப்டிக்கா ஆர்பிட்லாம் இருக்கும். இதனோட ஸ்பீடு வந்து அதிகமாகும், ஆர்பிட் பெருசாக ஸ்பீடு அதிகமாகும். இந்த மாதிரி நிறைய சட்டங்கள் அவரோட கெப்லரோட சட்டங்கள் நிறைய இருக்கும். இது அவர் எப்படி அதெல்லாம் கண்டுபிடிச்சாருன்னா அந்த சட்டம்லாம் அந்த அப்சர்வேஷன்லாம் பண்ணி டெலிஸ்கோப்ல அப்சர்வ் பண்ணி அதெல்லாம் பண்ணாரு. கெப்லரோட விதிகள் இந்த மாதிரி நிறைய விதிகள் இருக்கும், நிறைய டேட்டா இருக்கும். அவர் போய் அப்போ டைக்கோ பிராயன் பெரிய ஒரு இவர் இருப்பாரு, அவர் வந்து பெரிய பணக்காரர். அவர் நிறைய அஸ்ட்ரானமிக்கல் எக்யூப்மெண்ட்லாம் வச்சு எல்லா மெஷர்மெண்ட் பண்ணுவார். அவர்கிட்ட போய் கெப்லர் டேட்டா எடுத்து அவர் கொடுக்குற டேட்டா வச்சு இந்த இது புதன் இங்க இருந்த போது இது சனி எங்க இருந்துச்சு அந்த மாதிரிலாம் அவருக்கு டேட்டாலாம் கிடைக்கும். ஸோ அந்த எக்ஸ்ட்ரீம் டேட்டா பாயிண்ட்ஸ் அதெல்லாம் கிடைக்கும். அதெல்லாம் வச்சு தான் இவரோட தியரியை ஃபார்முலேட் பண்றாரு. ஆனா அந்த கெப்லரோட விதிகள் நிறைய இருக்கும். அதை வந்து எளிமைப்படுத்தி எளிமையான சட்டங்களா மூலமா புரிஞ்சுக்கிறதுக்கு பண்ணதான் நியூட்டன் விதிகள். இப்போ நியூட்டன் விதிகள்லாம் இப்போ நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறோம்னா ஒரு சமுதாய வளர்ச்சி தான். அது எப்படின்னா நீங்க வந்து ஒரு பெரிய பொருளை பிடிச்சி தள்ளினோம்னா மெதுவாக தான் நகரும். அதே ஃபோர்ஸை சின்ன பொருள் அப்படின்னா அது ஸ்பீடா நகரும். ஸோ உணர்வியலா F=ma அப்படின்னு சொல்லி ஒரு பண்பு ரீதியா நம்ம உணர்றத அளவு ரீதியா அவர் கொண்டு போறாரு. ஸோ எல்லா விதமான விஞ்ஞானமும் எப்படி பார்க்கலாம்னு நீங்க இப்போ நீங்க சொல்றோம் இன்னைக்கு ரொம்ப வெயிலா இருக்கு அப்படின்றோம், சரியா? இல்லை ரொம்ப புழுங்கு தோன்றும். அதையே நீங்க வந்து அளவு ரீதியா பார்க்கும்போது அதை ஒரு தெர்மாமீட்டர்ல மெஷர் பண்ணி இன்னைக்கு டெம்பரேச்சர் அதிகம், இன்னைக்கு வெப்பம் அதிகம் அப்படின்னு சொல்லி அதை அளவு ரீதியா மாத்துறோம். பண்பு ரீதியா இருக்கிறத அளவு ரீதியா கொண்டு போய் அதை வந்து ஒரு கணிதவியலா கொண்டு போகும்போது அது பேர் தான் விஞ்ஞானம். ஸோ அந்த வளர்ச்சி தான் விஞ்ஞான வளர்ச்சி. ஸோ நியூட்டன் அதை தான் செய்யறாரு. ஆமா, கெப்லர்ட்ட இருந்து எடுத்து. ஆமா, கிரேக்க சமுதாயத்தில் தான் கணிதம் வருது. ஓரளவுக்கு கிரேக்க சமுதாயத்தில் வருது. இங்கேயும் வந்து பௌத்த ஜைன சமுதாயத்தில் ஜனசங்கம் இருக்கு. இங்கே இது உருவாகுது, அங்கே இது உருவாகும் போது நிறைய ஜனங்க வரும்போது தான் கணிதம் பிறக்கும். எப்படின்னா இப்போ ஒரு கை விரல் இருக்கு, விரல் வந்து 4 விரல், இது வந்து சுண்டு விரல், இந்த விரல், அந்த விரல்னு சொல்லுவோம், ஆட்காட்டி விரல், மோதிர விரல் அப்படிலாம் சொல்லுவோம், கெட்ட விரல் இப்படி சொல்லுவோம். ஆனா இதை விரல்னு பார்க்குற ஒரு ஜனநாயகத்தன்மை வந்தாதான் 5 பிறக்கும், நம்பரே பிறக்கும். இல்லைன்னா நம்பர் பிறக்கும். ஜனநாயகம் இல்லைன்னா நம்பரே கிடையாது. ஸோ அந்த மாதிரி ஒரு கணிதம் பிறக்கும் போது அந்த கணிதத்தை பண்பு ரீதியா அளவு ரீதியா மாத்துறாங்க. இந்த பௌதிகம், இந்த சட்டங்கள் இதெல்லாம் கொண்டு வரப்படுச்சு. ஆனா மனிதனோட பேச்சு இருக்குல்ல, பேச்சு மொழியை வந்து கணிதவியலா மாத்தல. இப்போ இருக்க ஏஐயோட பெரிய அச்சீவ்மெண்ட் அதுதான். அதான் சாம்ஸ்கி எது முடியாதுன்னு சொன்னாரோ அதை முடியும்னு சொல்லி காமிக்கிறது தான் இப்போ இருக்க கணிதவியல். நீங்க சொல்றது நாம் சாம்ஸ்கி என்ன சொன்னார்னா, ஒரு இப்போ மொழியை புரிஞ்சுக்கணும், ஆங்கில மொழியை புரிஞ்சுக்கணும்னா
அதுக்கான மொழியோட இதை வந்து நம்ம வந்து எப்படி அதை வந்து ஸ்டடி பண்ணி அதை ஒரு கணிதம் மாதிரி நியூட்டன் லா மாதிரி கொண்டு வரணும்னு ட்ரை பண்ணாரு. கடைசி வரலும் முடியல. ஏன்னா அது ஒரு ரொம்ப காம்ப்ளிகேட்டடா இருக்கு. சரியா? அதை வந்து ஃபைனலாக அவர் என்ன சொல்லிட்டாருன்னா, இது பண்ண முடியாது, இது வந்து ரொம்ப காம்ப்ளிகேட்டட், இது பண்ண முடியாதுன்ற மாதிரி அவர் சொன்னார். அதை வந்து இப்போ அச்சீவ் பண்ணியிருக்காங்க. ஏன்னா நம்ம பார்க்குறோம், அது வந்து நம்ம பேசினா திருப்பி பேசுது, அதுக்கு பேசுறது திறமையெல்லாம் வருது. ஸோ மொழியை புரிஞ்சிக்குது, புரிதல் அளவுக்கு போகுது. ஸோ இதெல்லாம் வந்து இப்போ ஏஐயோட அச்சீவ்மெண்ட். நம்ம எப்படி பார்க்கலாம், மொழியே பார்க்கலாம். நம்ம மனிதனோட உருவாக்கங்கள்லேயே ஒரு ரொம்ப முக்கியமானது பேச்சு மொழி. மொழினா நிறைய பேர் வந்து எழுத்து மொழியா புரிஞ்சுப்பாங்க. அது கிடையாது, பேச்சு மொழி தான் முதல்ல ஆரம்பம். அப்போ பார்த்தீங்கன்னா மனிதன் வந்து ரொம்ப நெருக்கமாக இருந்த சமுதாயத்தில் இருந்தான். அதனால அவனால் உருவாக்க முடிஞ்சு. பேச்சை உருவாக்குறதே சாதாரணம் கிடையாது. இப்போ இருக்க சமுதாயத்தால பேச்சை உருவாக்க முடியாது. இதால எந்த மொழியும் உருவாக்குனது கிடையாது, அழிக்க தான் முடியும். இந்த சமுதாயத்தோட இது என்ன காரணம்? அது காரணம் மனிதர்களோட ஒரு நெருக்கம் தேவை. அதாவது அந்த பழைய பிரிமிட்டிவ் கம்யூனிஸ்ட் சொசைட்டி மக்கள் சமூகமாக கூட்டமாக நெருக்கமாக வாழும்போது நான் சொல்ற ஒரு பேச்சை நீ புரிஞ்சுக்கிட்டு அந்த மொழியை வந்து நீயும் அதையே பேசணும். நம்மலாம் வந்து கூட்டு முயற்சியில உருவாக்குனது ஒரு மொழி. அது ரொம்ப நெருக்கமா இருந்தா தான் உருவாக்க முடியும். இன்ஃபேக்ட் இந்த மாடர்ன் சொசைட்டில நிக்கராகுவால புரட்சி நடந்த போது இந்த இது சைன் லாங்குவேஜ் புதுசா ஒன்று உருவாச்சு. எனக்கு தெரிஞ்சு அது ஒண்டிதான் இந்த ஒரு மொழி உருவாயிருக்கு. நவீன சமூகம் உருவாக்க அது ஒண்டிதான். மக்கள் ஒரு நெருக்கமா பழகும் போது உருவாக்குறதுக்கான சூழல் உருவாக்கும். அவ்வளவு நெருக்கம் இருக்கும். அப்படி உருவானது தான் பேச்சு மொழி. அந்த ஒரு நெருக்கமான சமுதாயத்தை உருவாக்குனது தான் பேச்சு மொழி. அந்த பேச்சு மொழி ஆனா அந்த நெருக்கமான சமுதாயங்கள் எல்லாமே ஒரு இனக்குழு சமுதாயங்களா இருந்ததுனால லட்சக்கணக்கான மொழிகள் இருந்துச்சு. ஏன்னா ஒவ்வொரு குழுவும் ஒரு மொழி பேசிட்டு இருந்துச்சு. ஆனா அது வந்து ரொம்ப ஃப்ளூயிடா இருக்கும். இப்ப இருக்க மாதிரி கிடையாது. ஒரு இனக்குழு இன்னொரு இனக்குழு கூட பேசும்போது இவங்க ரெண்டு பேரும் ஒரு சைகை மூலமா டக்குன்னு ஒரு பரிமாறிக்கிட்டு ரெண்டும் கட்டா ஒரு மொழியை தயார் பண்ணுவாங்க. அவங்க மொழியும் இவங்க மொழியும் கலந்து. ஆமா, இதை வந்து ஒரிசால ஸ்டடி பண்ண ஒருத்தர், நம்ம தோழர் பாஸ்கர் ஒருத்தர், அவர் சொன்னார். ரெண்டு இனக்குழு ட்ரைபல் ஸ்டடி பண்ணும்போது அவங்க மார்க்கெட்டுக்கு வரும்போது ரெண்டு பேரும் பேசும்போது இந்த மார்க்கெட்ல பொருள் வாங்கும்போது ஒரு இன்டர்மீடியட்டா ஒரு மொழி ரெடி பண்றாங்க. அந்த டிரான்சாக்ஷனுக்காக, அந்த வியாபாரத்துக்காக ஒன்று பண்றாங்க. பண்ணி அதுக்குள்ள பேச்சை புரிஞ்சுக்கிட்டு ரெண்டு பேரும் மொழியை பிரிச்சுக்கிட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் அந்த மொழி போயிடும். சரியா? அந்த மாதிரி ஒரு ஃப்ளூயிடா ஃபிளெக்சிபிளா இருந்த மக்கள் இப்போ வந்து நம்ம வந்து அரசாங்கத்தால கட்டுப்படுத்தப்பட்டு இதுவரையிலும் வந்து தமிழ்நாடு, இதுவரையிலும் ஆந்திரா அப்படிலாம் சொல்லி பிரிச்சு கோடெல்லாம் போட்டு இதுக்கு தாண்டி இப்படி இருக்கு. அப்படி கிடையாது. ஆனா பாத்தீங்கன்னா அந்த பார்டர்ல பாத்தீங்கன்னா ரெண்டு கட்டா மொழிகள் நிறைய இருக்கும். ஆமா, அது வந்து ஆந்திராவா தெலுங்கா அவனுக்கு தெரியாது. அவன் வந்து அவன் ஊர்ல இருக்கான். தமிழ்நாடு ஆந்திரா பார்டர்ல தமிழ் தெலுங்கு கலந்து பேசுவான். ஆமா, இதை நான் வந்து தமாஷா சொல்லுவேன். அதாவது இந்த கன்னியாகுமரி போவாங்க நிறைய பேர், அவங்ககிட்ட நான் உன்னிப்பா கவனிச்சு கேட்பேன். அங்க போய் கேட்பாங்க, கன்னியாகுமரியில போன உடனே சொல்லுவாங்க 3 கடல் இருக்கு அப்படின்னு. சரியா? நான் சொன்னேன் 3 கடல் பாத்தீங்களா? பார்த்தேன். இந்த சைடு பே ஆஃப் பெங்கால் அது வந்து வேற மாதிரி இருந்துச்சு, கொஞ்சம் ப்ரௌனா இருந்துச்சு, இது இருந்துச்சு அப்படி சொல்லுவாங்க. சொன்னேன் அப்படியா, பாத்தீங்களா, தெளிவா தெரிஞ்சுதான் அப்படின்னா. இல்ல, அதுக்கு எல்லாமே தண்ணி தான், ஒரே மாதிரி தானே இருக்கும். ஆனா அவங்களுக்கு ஃபீல், அவங்க வந்து ஸ்கூல்ல வந்து கற்பிதப்படுறாங்க இந்த மாதிரி 3 டிஃபரெண்ட் அப்படின்னு. ஆனா அந்த கடலுக்குள்ள போய் பாத்தீங்கன்னா ஆழம் இதெல்லாம் மாறும்னு வச்சுக்கோங்க, உப்பு தன்மை மாறும். பட் அப்படி தெளிவா அங்க ஒரு கோடு இருக்க மாதிரிலாம் இருக்காது, ஒரு கண்டினியூஸா தான் இருக்கும். ஆனா அது கட்டமைக்கப்பட்டிருக்கு. ஆனா அது ஒரு கன்வீனியன்ஸ்க்காக கட்டமைக்கப்பட்டிருக்கு. ஏன்னா இப்போ அது மாதிரி பிரிச்சோம்னா அதை வந்து அட்மினிஸ்ட்ரேட் பண்றது ஈஸியா இருக்கும். அந்த மாதிரி ஒரு உருவாக்கம் தான் நியூரல் நெட்வொர்க். எப்படி புரிஞ்சுக்கணும்னா, நீங்க முன்னாடி இருக்க கட்டமைப்பு எல்லாம் சட்டங்கள் இயக்கப்பட்டு மேலிருந்து கீழ் உருவாக்குவாங்க. எப்படின்னா இப்போ நியூட்டன் விதிகள், நியூட்டன் வந்து நிறைய பேர் வந்து நியூட்டன் ஒரு பௌதிக விஞ்ஞானி தான் தெரிஞ்சுக்கிறாங்க. அவர் தான் வந்து கோல்டு சில்வர் மின்ட்டோட ஹெட்டா இருந்தார். உலக பொருளாதாரத்தை அவர் தான் தீர்மானிச்சார் லண்டன்ல. கருவூலத்தினுடைய தலைவர். ஆமா, அந்த மின்ட்னுவாங்க, பிரிண்ட். ஆமா, அதனோட தலைவரா இருந்தாரு. ஏன்னா ஒரு கணிதவியல் இது எக்ஸ்பர்ட், அதுவும் பண்ணக்கூடிய தகுதி அவருக்கு. அவங்க வந்து மேலிருந்து கீழ் உருவாக்கம் இருக்கு இல்லையா, அது அப்படி பார்க்கணும். நியூட்டன் விதிகளே நீங்க அப்படிதான் பார்க்கணும். அதுக்கு முன்னாடி இருந்த சமுதாயம், நியூட்டன் வந்த காலத்துல கிராமல் வராரு. அவங்க வந்து ராஜாவை தூக்கி எறிஞ்சிட்டு பார்லிமெண்டரி சமுதாயம் ஏற்படுத்தி ஒரு புதிய ஜனநாயகம் கொண்டு வராங்க. பிரெஞ்சு புரட்சிக்கும் முன் புரட்சி, இது பிரெஞ்சு புரட்சிக்கும் 100 வருஷம் முன்னாடி வந்த புரட்சி. லண்டன்ல வந்து விவசாயிகள் புரட்சி பண்ணி அவங்க வந்து போராடி லண்டன் டவரை எரிக்கிறாங்க. விவசாயிகள்லாம் சேர்ந்து, பண்ணை அடிமைகள்லாம் சேர்ந்து விடுதலை போராடி அவங்க வர்றாங்க. வந்து லண்டன் டவர் இருக்கிற ராஜா ஓடி போயிடுறாரு ஊரை விட்டு. அதுக்கப்புறமா பார்லிமெண்ட் சிஸ்டம், இந்த போராட்டத்துக்கு பின்னாடி பார்லிமெண்ட் சிஸ்டம் ஏற்படுது. இந்த முதலாளிகள்லாம் வந்து பார்லிமெண்ட் சிஸ்டம் ஏற்படுத்தி அந்த முதலாளிகளுக்கும் ராஜாவுக்கும் ஒரு முரண்பாடு வருது.
முரண்பாடு வந்த உடனே இவங்க வந்து கிராம்வெல் வந்து ராஜாவை கொலை பண்ணிடுறாரு, ஹேங் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நியூட்டன் வந்து அவரோட குடும்பத்தால வந்து ஒதுக்கப்பட்டு அவரோட சித்தி தான் இருக்காங்க அவர் வீட்டுல. அவர் வந்து எப்பயுமே இந்த லென்ஸ் எல்லாம் செய்வார், செதுக்கி லென்ஸ் எல்லாம் செஞ்சு டெலிஸ்கோப் செஞ்சு வானத்தை பார்ப்பாரு. வானசாஸ்திரத்துலாம் அவருக்கு இன்ட்ரெஸ்ட். வைக்கோல் போர்ல பார்த்துக்கிட்டு மாடு மேய்ச்சிக்கிட்டு அவர் பாட்டுக்கு இருப்பாரு. அவரை வந்து சரியா வேலையை கவனிக்கிறது இல்லைன்னு சொல்லி அப்பெல்லாம் சரியா வேலை செய்யாத பிள்ளைங்கள்லாம் சர்ச்சில் துரத்தி விட்டுருவாங்க, சர்ச்சில் சோறு போட்டு வச்சுப்பாங்க. இவரோட லக்கு கிராமல் என்ன சொல்லிட்டாரு, நீங்க மத போதகம்லாம் பண்ணக்கூடாது, விஞ்ஞானம் சொல்லி தரணும்ட்டாரு. நியூட்டன் போய் சேர்றாரு. இவர் தான் ஃபர்ஸ்ட் சயின்ஸ் பேட்ச். அதுக்கு முன்னாடி இருந்த அந்த முடியாட்சி முடிவுக்கு வந்ததுக்கு பிறகு சர்ச் எல்லாம் வந்து விஞ்ஞானம் கத்துக்கிறாங்க. அண்ட் நியூட்டன் வந்து உங்களுக்கு நியூட்டனோட வாத்தியார்ல யாருன்னு பாத்தீங்கன்னா ஹூக்ஸ் லா, இந்த ஃபோர்ஸ் லாலாம் சொன்னவர். அப்புறம் அந்த ஹேலி காமெட் இருக்குல்ல, அந்த பெரிய விஞ்ஞானிகள், அந்த விஞ்ஞானிகளை இவர் சொல்லி தராங்க பாடம். ஸோ அது மூலமா ஏற்படுத்துறாரு. அண்ட் இவரு வந்து அதெல்லாத்தையும் விரிவா புரிஞ்சுக்கிட்டு கலீலியோட ரிலேட்டிவிட்டி எல்லாம் புரிஞ்சுக்கிட்டு கலீலியோ ரிலேட்டிவிட்டிஸ் எல்லாம் சொல்லி தர்றாரு. அப்போ ஸோ வளர்ச்சி கலீலியோ அங்கே வந்து கான்டினென்ட்ல ஏற்படுது இல்லையா வளர்ச்சி, அவரு வந்து டெலிஸ்கோப்லாம் வச்சு தான் கத்துக்கிறாரு. அதெல்லாம் டெலிஸ்கோப்போட மூலம். நான் என்ன சொல்லுவேன்னா, இவங்க இது கண்டுபிடிச்சா அது கண்டுபிடிச்சான்னு சொல்லுவாங்க. நான் ஒன்று சொல்லுவேன், டெலிஸ்கோப் தான் கலீலியோ நியூட்டனையும் கண்டுபிடிச்சிச்சு, உருவாக்கிச்சு. அடுத்து அந்த கருவி மூலமா அவங்க நிறைய புரிதல் மாறுபடுது, அதெல்லாம் புரிஞ்சுக்கிறாங்க, விதிகள்லாம் வருது. ஸோ அப்போ நியூட்டன் ஒரு முக்கியமான ஒரு இது பண்றாரு. நியூட்டனோட பிரின்சிப்பே வந்து பயங்கரமானது. ஏன்னா அந்த ஒரு மக்கள் புரட்சிக்கும் சம்பந்தமானது. என்ன கொண்டு வர்றாருன்னா, அதுக்கு முன்னாடி எப்படி இருக்குன்னா, சூரியன் இப்படி சூரிய பகவான் அது வந்து அது சட்டத்தில் அது இயங்கும், இது சந்திர பகவான் அவர் இஷ்டத்துக்கு அவர் அப்படிதான் இருந்துச்சு. இவரு தான் சொல்றாரு அப்படி கிடையாது. பாடி ஏ பாடி பி ஒரே சட்டம் தான். எல்லா பொருளுக்கும், உலகில் இருக்க எல்லா பொருளுக்கும் ஒரே சட்டம் தான். பாடி ஏ பாடி பி, எனி பாடி ஏ எனி பாடி பி ஒரே சட்டம் தான். அதுக்கு என்ன எஃப் ஈக்குவல் டு எம்ஏ இந்த மாதிரிலாம் சட்டங்கள்லாம் கொண்டு வர்றாரு. GMM/r², கிராவிடேஷனுக்கு ஆர்ஸ். ஸோ இவ்வளவுதான். ஸோ எந்த பாடியா இருந்தாலும் இதான் ஒரே சட்டம் தான் அப்படின்றாரு. அது எப்படி கொண்டு வர முடியுதுன்னா, கிராமலோட புரட்சி தான் காரணம். ஸோ அந்த கிராமலோட புரட்சியில எல்லாரும் சமம், எல்லாத்துக்கான ஒரு சமமான ஒரு சட்டத்தை இயக்கணும் அப்படின்ற ஒரு இதுல அவங்க தள்ளப்படுறாங்க. ஏன்னா இப்ப எல்லாமே உடஞ்சு போயிடுது. அப்போ உடஞ்சு போயிட்டா எது புது சட்டம்? ஸோ அதுக்கான இது வருது. ஆனா இகாலிட்டி என்ற ஈக்குவாலிட்டி அப்படின்ற சட்டம் இன்னும் வரல. அது பிரெஞ்சு புரட்சிக்கு அப்புறம் தான் வருது. இப்போ நம்ம ஊர்லாம் இப்போ எல்லா ஊர்லயும் வந்து கான்ஸ்டியூஷன் அப்படிலாம் சொல்றாங்க. அந்த கான்ஸ்டியூஷன் எசன்ஸ் உருவாக்குனதே பிரெஞ்சு புரட்சி தான், இகாலித்தே. ஸோ அந்த இகாலித்தே வரும்போது நமக்கு இந்த பொருள் இயக்கம்லாம் வந்து அதனோட எடையை பொறுத்து, அதனோட ஸ்பீடை பொறுத்து அப்படிதான் இயங்குது, வேற எதுவும் கிடையாது அப்படின்ற ஒரு சட்டத்துக்கு கீழே வருது. ஸோ அந்த வளர்ச்சி, அந்த அளவு பண்பு மாற்ற வளர்ச்சி இருக்கு இல்லையா, அது ஒவ்வொரு கட்டத்திலையும் நடக்கும்போது இவங்க அதுக்கு தேவையான கணக்கெல்லாம் உருவாக்குறாங்க. அதே மாதிரிதான் இதையும் புரிஞ்சுக்கணும். ஆனா இங்க என்னன்னா, மேலிருந்து கீழ் சட்டம் தான் இருந்துச்சு. எப்படின்னா கணிதம்லாம் இப்போ சாம்ஸ்கி வந்து ஒரு சட்டத்தை இயக்குவாரு. அதுக்கப்புறம்லாம் நீங்க வந்து லாங்குவேஜை வந்து அது மூலமா புரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் பிசிக்ஸ்ல யாராவது ஒருத்தர் கண்டுபிடிப்பாங்க, அந்த ஒரு சட்டங்கள் இயக்கப்படும். அந்த சட்டங்கள் மூலமா அது எல்லாருக்கும் இப்போ நியூட்டன் லாலாம் நம்மளுக்கு ஸ்கூல்லயே சொல்லி தராங்க. அது மூலமா நான் புரிஞ்சுக்கிட்டு அப்படி வருவாங்க. ஆனா டேட்டா வச்சு சட்டங்களை அதாலேயே புரிஞ்சுக்க முடியுமா? சட்டங்களை முன்னாடியே சொல்லாம வெறும் டேட்டாவை மட்டும் கொடுத்து அந்த டேட்டாவின் மூலமாக அந்த விதிகளை புரிந்து கொள்ள முடியுமா? அதுக்கான சிஸ்டம் எல்லாம் மிஷின் லேர்னிங்னு அந்த காலத்துல முதல்ல ஆரம்பிச்சிச்சு. மிஷின் லேர்னிங் அப்ப 70களே ஆரம்பிச்சிச்சு. ஓகே, 60-70களே ஆரம்பிச்சிச்சு. இப்போ மார்வின் மின்ஸ்கி, சாம்ஸ்கியோட குரு மார்வின் மின்ஸ்கின்னு இருந்தார். அவர் வந்து நியூரல் நெட்வொர்க்கால இதெல்லாம் பண்ண முடியாது, ஜார்ன்னு ஒரு இது இருக்கு, லாஜிக்கல் இது இருக்கு, அண்ட் கேட் ஆர் கேட் மாதிரி ஜார் கேட்டு பண்ண முடியாதுன்னு சொல்லி மின்ஸ்கி தடியான ஒரு புக் ஒன்று பப்ளிஷ் பண்ணி நியூரல் நெட்வொர்க்கு சமாதி கட்டினார். 60-70களில் சமாதி கட்டினாரு. சொல்லி இதால முடியாது, நியூரல் நெட்வொர்க்கு இதுக்கு கேப்பபிள் கிடையாது அப்படின்னா தப்பா புரிஞ்சுக்கிட்டு அது வந்து சிங்கிள் லேயர் நியூரல் நெட்வொர்க்கில் தான் பண்ண முடியாது. அவர் ப்ரொபோஸ் பண்ணதே மல்டி லேயர் தான். அதெல்லாம் வந்து அவரு புரிஞ்சுக்கிறதுனால அவர் பெரிய ஒரு இதுன்றதுனால, கணித கம்ப்யூட்டர் சயின்டிஸ்ட்னால அந்த நியூரல் நெட்வொர்க்கு ஃபண்டிங்கே தரல 20 வருஷமா, யாருமே தரல. ஏன்னா அதால பண்ண முடியாது, ஏஐ பண்ண முடியாது, ஏஐ விண்டர்னு வாங்க, ஏஐ பனிகாலம் 60களில ஆரம்பிச்சு 90கள் வரும். அந்த காலகட்டத்தில் ஏஐ வளர்ச்சிக்கு யாரும் எதுவும் செய்ய முடியாது, ஏஐல பண்ண முடியாதுன்னு சொல்லி அவர் சொல்லிட்டதுனால எந்த ஃபண்டிங்கும் இல்ல, யாரும் அதை பற்றி ஆய்வு மேற்கொள்ள, பெருசா ஆய்வு மேற்கொள்ள. ஸோ இந்த மாதிரி பண்ணதுனால அந்த ஆராய்ச்சிகள்லாம் தடப்பட்டது. இந்த மாதிரி நடக்கும். இதுல கூட குவாண்டம்ல கூட அந்த மாதிரிதான் தவறா ஃபான் நாய்மான் வந்து ஹிடன் வேரியபிள் தியரியை பத்தி தப்பா ஒண்ணு பேசினால அதை பத்தி ஆராய்ச்சிகள் எதுவுமே தடைப்பட்டுச்சு. இப்போ வந்துதான் அதுல அதுக்கப்புறமா அதை பெல்லுன்னு ஒருத்தர் வந்து புரிய வச்சாரு.
அது தவறுன்னு சொல்லி ஃபான் நாய்மன் தான் குவாண்டம் இதுக்கு கணிதத்தெல்லாம் நிறுவுறாரு. குவாண்டமோட பேசிஸ்லாம் அவர் தான் நிறுவுறாரு. கணிதம் அதுக்கான பெரிய விஞ்ஞானி. ஆனா அந்த பெரிய விஞ்ஞானிகிட்ட இந்த மாதிரி குறைகளும் இருக்கும். அவர் ஏதாவது சொல்லிட்டு போனாருன்னா எல்லாரும் நம்புவாங்க. இது வந்து சொல்லுவாங்க அந்த காலத்திலேயே யாரோ சாக்ரட்டிஸோ அரிஸ்டாட்டிலோ பெண்களுக்கு பல்லு அதிகம்னு சொல்லிட்டாராம். அதை ரொம்ப காலம் நம்பியிருந்தாரு. யாரும் போய் எண்ணல, இணைந்தாங்கன்னா தெரிஞ்சிருக்கும். சாக்ரட்டிஸே சொல்லிட்டாரு, நம்பிக்கையில ஓடிட்டே இருக்கும். பெரிய விஞ்ஞானி சொல்லிட்டாரு. அதை யாரும் செக் பண்ணல. அந்த மாதிரி இது நடந்துச்சு. இப்ப நாய்மன் சொன்ன ஒரே காரணத்தினால ஏஐனுடைய வளர்ச்சிக்காக விஞ்ஞானிகள் பெருசா மெனக்கடல, அப்படியே விட்டுட்டாங்க. 90கள்ல அமெரிக்கால ஃபண்டிங் எப்படி தருவாங்கன்னா, ஒரு பட்ஜெட் தரும்போது அதுக்கு வரையறுப்புலாம் போட்டு நீங்க இதை தான் பண்ணணும்னு சொல்லி விஞ்ஞானி கைகாலெல்லாம் கட்டி போட்டு தான் அவங்க செய்வாங்க. காசே கொடுப்பாங்க. கனடால அப்படி கிடையாது. இவரு போய் கனடால அப்புறம் இங்க இந்த மாதிரி இருக்கு நிலைமைன்னு சொல்லி கனடா யார் போறா, ஹிண்டன் சொல்லி அந்த அவரை உருவாக்குனாரு. அவர் தான் அந்த இந்த துறையை திருப்பி மீள் உருவாக்கம் பண்ணாரு. யாரு பேரு? ஹிண்டன். அவர் வந்து உள்ள போறாரு. போய் கனடால போய் ஃபண்டிங் வாங்குறாரு. ஃபண்டிங் வாங்கி அங்க கனடால என்னன்னா ஒரு விஞ்ஞானி கிட்ட ஃபண்டிங் கொடுத்துட்டு, எங்களுக்கு விஞ்ஞானம் தெரியாது, நீங்க எது பண்ணணுமோ பண்ணுங்க, அந்த ஃப்ரீடம் கொடுப்பாங்க. ஸோ அதுல அவர் வளர்த்தாரு. பட் அதுக்கெல்லாம் முன்னாடியே நான் சொன்ன மாதிரி உக்ரைன்ல பெரிய விஞ்ஞானி இவஷென்கோ அப்படின்னு சொல்லி ஒரு விஞ்ஞானி, அவர் தான் முதல்ல இந்த டீப் லேர்னிங் இப்போ இருக்க இந்த நியூரல் நெட்வொர்க்லாம் எஸ்டாப்ளிஷ் பண்ணாரு. இவஷென்கோன்ட்டு அவர் தான் ஃபண்டமெண்டல் ஒர்க். ஓகே. அதை வந்து இப்போ அந்த அளவுக்கு சொல்ல மாட்டாங்க. ஆனா அவர் உக்ரைனியன் தான் சொல்லலாம். ஏன்னா உக்ரைனியா இவ்வளோ இதுவா பேசுறாங்கன்னு சொல்லலாம். ஸோ அவர் வந்து இவஷென்கோ தான் பண்ணாரு. ஜப்பானும் அப்போ வந்து இதுல இருந்துச்சு. ஸோ அந்த உருவாக்கங்கள்லாம் இவங்க வந்து அடுத்த கட்டமாக கொண்டு போனோம்னா அதுக்கான கம்ப்யூட்டர் தேவை, கம்ப்யூட்டர் வளர்ச்சி ஏற்படணும். ஏன்னா அது வந்து இந்த மாதிரி டேட்டாவே வந்து பேசணும்னா அதுக்கு வந்து நீங்க பெரிய ஒரு அளவுல நீங்க கொண்டு போகணும். ப்ராசஸ் பண்றதுக்கு கம்ப்யூட்டர். இந்த சிபியூவோட வளர்ச்சி இருக்கு இல்லையா, சிபியூவோட வளர்ச்சி வந்து நிறைய வளர்ச்சி இதுன்னு சொல்லலாம், மூர்ஸ் லான்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு வருஷமும் 2 வருஷமும் ஸ்பீடு டபுள் ஆகிட்டே இருந்துச்சு. கம்ப்யூட்டர்ல அவ்வளோ வளர்ச்சி இருந்துச்சு. ஸோ கம்ப்யூட்டர் துறையில அவங்க சிப்பை இன்னும் சின்னதாக்கி ஸ்பீடு அதிகம் ஆக்கி ஆர்கிடெக்சர்லாம் இம்ப்ரூவ் பண்ணி அந்த சோல்டரிங்லாம் கனெக்ஷன்லாம் இம்ப்ரூவ் பண்ணி அது இன்னும் நெருக்கமாக பண்ணி கம்ப்யூட்டர் ஸ்பீடை ஒவ்வொரு வருஷமும் டபுள் ஆகிட்டே இருந்துச்சு. அவங்க என்ன நினச்சாங்க, இப்படியே போயிட்டே இருக்கும். பட் ஒரு அளவுக்கு அப்புறம் அது நெருக்கம் பண்ண முடியல. அது வந்து அட்டாமிக் இதுக்கு டிஸ்டன்ஸ்ல போன உடனே ஹீட் வரதுனால அது மேல பண்ண முடியல, நின்று போச்சு. ப்ராசஸரோட ஸ்பீடு. ஸோ அதுக்கப்புறம் தான் சிபியூவோட ஸ்பீடு சேச்சுரேட் ஆயிடுச்சு, லிமிடெட். ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ணுது அப்படின்னு இருந்த போது தான் இந்த கிராஃபிக்ஸ் துறையில ஜிபியூன்னு ஒன்று வருது. அது எப்படி வருதுன்னா, இது எப்படி புரிஞ்சுங்கன்னா, நீங்க இப்போ டைனோசார் இருக்கு, டைனோசார் மாதிரி சில ஊர்வனெல்லாம் அதுக்கு வந்து ஃபெதர் வருது, நம்மளோட மேல வந்து ரெக்கை வருது, ரெக்கையோட அந்த செதில்கள் வருது, ரெக்கை செதில்கள்லாம் வருது. எதுக்கு வருதுன்னா, அது எதுக்காக வந்து அது தன்னை அந்த மாதிரி உருவாக்கிக்குதுன்னா, அந்த ஹீட் இருக்கு இல்லையா, அந்த இருக்க வெப்பத்தை வந்து தணிக்கிறதுக்காக. இப்போ நம்ம வெப்பம்னா நம்ம இதுல விசிறிப்போம்ல, அந்த மாதிரி ஃபெதர் இருந்தா, ஃபெதர் ஆடிச்சுனாலே உங்களுக்கு வெப்பம் வந்து தனியும். ஸோ அதுக்காக உருவானது, பரிணாம வளர்ச்சியில அது உருவானது, அந்த ஃபெதர் உருவானது. ஆனா அதுவே வந்து பறக்கிறதுக்கு உபயோகப்படுன்றது அதுக்காக பிளான் பண்ணல, அதுக்காக அது உருவாக்கப்படல. பிற்காலத்துல அது பிற்காலத்துல அது பறக்கிறதுக்கு உபயோகம். ஸோ அந்த மாதிரி ஏதோ ஒரு காரணத்துக்கு உருவாகும், ஆனா வேற ஒன்றுக்கு உபயோகம். அதே மாதிரிதான் இந்த ஜிபியூன்றது வீடியோ கேம் இண்டஸ்ட்ரிக்காக கிராபிக்ஸ் எல்லாம் இம்ப்ரூவ் பண்றதுக்காக ஜிபியூன்னு சொல்லி புதுசா ஒரு சிஸ்டம் உருவாக்குனாங்க, சிபியூ தவிர. ஸோ அதை வந்து ஒரு கார்டு மாதிரி, நீங்க கிராபிக்ஸ் கார்டுன்னு வாங்க, அதை நீங்க அட்டாச் பண்ணீங்கன்னா அந்த கேம்லாம் ஆடலாம், நல்ல திறமையா ஆடலாம். ஸோ நல்ல கிராபிக்ஸ் டிஸ்பிளே எல்லாம் நிறைய இருக்கும், அந்த மாதிரி பண்ணலாம். அந்த கிராபிக்ஸ் கார்டு வந்து அது வந்து மேட்ரிக்ஸ் கால்குலேஷனுக்கு யூஸ் ஆகுது. அந்த மேட்ரிக்ஸ் கால்குலேஷன் இந்த டீப் லேர்னிங்க்கு ரொம்ப முக்கியமானது. டீப் லேர்னிங்னா என்னன்னா, அது ரொம்ப எளிமையானது தான். இப்போ இந்தியா வந்து அட்மினிஸ்ட்ரேட் பண்ணணும், ப்ராப்பரா நிர்வகிக்கணும். இப்போ முகல் காலத்துல இருந்தே அந்த நிர்வாகங்கள்லாம் ஆரம்பிச்சதுன்னு வச்சுக்கோங்க. அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா, ஒவ்வொரு ஏரியாவுக்கும் ஒரு ஆளை சப் கான்ட்ராக்ட். முகல் காலத்துல என்ன பண்ணுவாங்க, ஒவ்வொரு ஏரியாலாம் ஒருத்தர் சப் கான்ட்ராக்ட் விட்டுருவாங்க, நீ இந்த ஏரியாவை பாத்துக்கோ, நீ இந்த ஏரியாவை பாத்துக்கோ. அப்படிதான் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி அவருக்கு விட்டாரு, நீங்க பெங்கால நீங்க பாத்துக்கோ, என்னால முடியல, அதை கட்டுப்படுத்த முடியல, நீ பாத்துக்கோ. ஸோ அந்த மாதிரி விடுவாங்க. ஸோ அந்த மாதிரி நம்ம ஸ்டேட்லாம் உருவாக்கியிருக்கோம், நிறைய ஸ்டேட்லாம் உருவாக்கி, நான் சொன்னேன்ல கன்னியாகுமரியில 3ஆ பிரிச்சிருக்கணும், அது ஒரு வசதிக்காக பிரிக்கிறது தான். ஸோ அந்த பிரிவுகள்லாம் உருவாக்கிட்டு ஒவ்வொரு இதுக்கிட்டையும் நம்ம வந்து டீசென்ட்ரலைஸ் பண்ணி பவரை கொடுக்கறது. இப்போ மோடி பாருங்க, எல்லாத்தையும் சென்டர்ல கொண்டு வராரு, அது வந்து ஒர்க் ஆகாது, அது ஃபெயிலியர். அந்த சிஸ்டத்தோட ஃபெயிலியர் சொல்லிட்டு அடுத்த கட்டமா டீசென்ட்ரலைஸ்டு ஒரு
சிஸ்டம் பண்ணது தான் நியூரல் நெட்வொர்க். டீசென்ட்ரலைஸ் பண்ணாத முன்னாடி சிஸ்டம்லாம் இருந்துச்சு. அந்த சிஸ்டம்லாம் என்ன ஆயிடுதுன்னா மெமரி ஓவர்ஃப்ளோ ஆகி அதால ப்ராசஸ் பண்ண முடியாம பாட்டில் நெக்ல மாட்டிக்குது. இப்போ நம்மளே பாக்குறோம்ல, சிஸ்டம் கிராஷ் ஆயிடும், எல்லா மொத்த இந்தியன்ஸை தூக்கி ஒரு இதுல போட்டாங்கன்னா டீசென்ட்ரலைஸ் பண்ணாங்கன்னா மொத்தம் விழுந்துடும். ஸோ அதனால ஒரு டீசென்ட்ரலைஸ் ஆர்கிடெக்சர் முக்கியம். நம்ம எப்படி ஸ்டேட்லாம் பிரிச்சு அவங்களுக்குலாம் ஸ்டேட் அண்ட் பவரை பிரிச்சு எல்லாமே பண்றோம் இல்லையா? ஸோ அதே மாதிரி ஒரு நியூரல் நெட்வொர்க் வருது. வந்த உடனே இதனோட கெப்பாசிட்டி பயங்கர பவர்ஃபுல்லா இருக்கு. ஜிபியூ தான் அந்த டீசென்ட்ரலைஸ்டு இதை வந்து பேரலல் ப்ராசஸிங்க அதுதான் எனேபிள் பண்ணுது. அதை பயன்படுத்தி தான் டீசென்ட்ரலைஸ் பண்ண முடியுது. சிபியூ கிட்ட என்ன பிரச்சனைனா அது எல்லாத்தையும் ஸ்பீடா ப்ராசஸ் பண்ணும். இப்போ பூச்சியிலேருந்து மனிதன் உருவாயிருக்கான். உருவாகும் போது மனிதன் வந்து சீக்கிரம், இப்போ ஒரு பூச்சி இருக்குது, நீங்க பிடிக்க பாத்தீங்கன்னா டக்குன்னு அது ஓடிடும். ஏன்னா அது டக்குன்னு ரெஸ்பாண்ட் பண்ணி ஆகும். அதுக்குள்ள கால்குலேட் பண்ணி எப்படி தப்பிக்கணும்னு அது கால்குலேட் பண்ணி போகணும். ஸோ அது வந்து ஃபாஸ்ட் ப்ராசஸிங்காவது பண்ணுது. ஆனா அதுக்கு வந்து மெமரி வந்து பிரச்சனை. ஸ்பீடு நிறைய இருக்கிறதுனால ஒன்னு இருந்துன்னா ஒன்னு இருக்காது இல்லையா? ஸோ ஸ்பீடு ரொம்ப ஆப்டிமைஸ் பண்ணதுனால மெமரி அதுக்கு பெரிய பிரச்சனை. டார்வின் எவல்யூஷன்லயே பார்க்கலாம். முதல்ல பூச்சிலாம் இருந்துச்சு, அதுக்கப்புறம் பெரிய பெரிய மிருகங்கள்லாம் வருது. வரும்போது அதால அந்த டிஎன்ஏ இருக்கு இல்லையா, டிஎன்ஏ வந்து இது வந்து ஜினோமிக் பாட்டில் நெக். டிஎன்ஏவால சஃபிஷியன்ட் இன்ஃபர்மேஷன் வச்சுக்க முடியாது. ஜினோமிக் பாட்டில் நெக். ஆமா ஆமா. அது என்னன்னா டிஎன்ஏவால தேவையான இன்ஃபர்மேஷனை அதால் வச்சுக்க முடியாது. அந்த இன்ஃபர்மேஷன் அதுக்கு மேல வேணும்னா அந்த இன்ஃபர்மேஷன் வந்து பிறவியிலேயே வராது, நமக்கு வராது. ஏன்னா இப்போ பூச்சிக்கெல்லாம் பிறவியிலேயே வந்துடும். அதுக்கு பாத்தீங்கன்னா ட்ரைனிங்னு ஒண்ணு கிடையாது. ரைட். அது பாத்தீங்கன்னா பிறந்த உடனே பறக்க ஆரம்பிச்சிடும். சரியா? அதோட வேலையை எல்லா வேலையும் செய்ய ஆரம்பிச்சிடும். அது வந்து வெரைட்டியும் நிறைய இருக்கும். எப்படின்னா அது வந்து சர்வைவலால உருவானது. அதாவது டார்வின் தியரி அதுக்கு நிறைய அப்ளை ஆகும். அது வந்து அந்த ஜீன் தான் அதனோட சர்வைவலுக்கு வெளிப்படுது. ஆனா அதுக்கு அந்த ஜினோமிக் பாட்டில் நெக் இருக்கிறதுனால ஓரளவுக்கு வளர்ச்சி ஆன உடனே லிவிங் பீயிங் என்ன பண்ணுதுன்னா இதை வச்சுக்கிட்டு நம்மளால வளர முடியாது அப்படின்றது பாக்குது. அதனால என்ன பண்ணுது, தனியா மூளையன்றத தனியா ஒரு பொருளை உருவாக்குது. எதுக்குன்னா அது வந்து இன்ஃபர்மேஷன் வச்சுக்கும். எப்போ பிறந்த அப்புறம் வர இன்ஃபர்மேஷன். ஓகே. அந்த இன்ஃபர்மேஷன் அந்த பிரெயின் வந்துடுச்சுன்னா நீங்க அதை ட்ரெயின் பண்ண முடியும். ஸோ ட்ரெயினபிள் ஒரு பயாலஜிக்கல் ஆர்கிடெக்சர் அதுக்கப்புறம் வருது. ட்ரெயினபிள் மெட்டீரியல். இப்போ எப்படி களிமண், நீங்க வந்து இதை வந்து ஏஞ்சல் சொல்லுவார், ஃபெட்டிக் ஏஞ்சல் சொல்லுவார், எப்படி நம்ம மூளை வந்து களிமண் மாதிரி நம்ம செய்யலாம், பிளாஸ்டிக்னு. அந்த மாதிரி எப்படி ஒரு பானையை நம்ம செய்யறோம் இல்லையா, அந்த பானையை செஞ்சு பானை மாதிரி வேற என்ன உருவம்னா செய்யலாம் களிமண் மாதிரி. ஸோ நம்ம மூளை வந்து களிமண் மாதிரி. அதனாலதான் பாத்தீங்கன்னா மனிதனோட மூளை இன்னும் களிமண் நிறைய செய்யலாம். மற்ற மிருகம்லாம் பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு ட்ரெயினபிள், ரொம்ப கிடையாது. இப்போ யானை எல்லாம் பாத்தீங்கன்னா இப்போ ரீசெண்டா கண்டுபிடிச்சிருக்கேன், யானை வந்து ஒருத்தர் பேர் வச்சுக்கலாம், பேர் சொல்லி கூப்பிடுதான். ஸோ அந்த அளவுக்கு அதுக்கு கெப்பாசிட்டி இருக்கு, பிரெயின்ல அதுக்கு ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டி இருக்கு. அண்ட் மனிதனுக்கும் அந்த கெப்பாசிட்டி இருக்கு. ஸோ அது வந்து சமுதாயம் மூலமா அவனை ஸ்கூல்லாம் படிக்க வச்சு, காலேஜ்லாம் படிக்க வச்சு, நியூட்டன் லாலாம் சொல்லி கொடுத்து அவனை அப்படி வளர்க்குது, ட்ரெயின் பண்ணுது. எப்படி இப்போ ChatGPT வச்சு ட்ரெயின் பண்றாங்கல்ல, மொத்த மனிதனோட அந்த எல்லா டெக்ஸ்ட் புக்கையும் வச்சு ட்ரெயின் பண்றாங்கல்ல, எப்படி மனிதனுக்கு ட்ரைனிங் கொடுக்குறாங்களோ அதே மாதிரி ChatGPTக்கும் ட்ரைனிங் கொடுக்குறாங்க. அந்த ட்ரெயினபிள் ஆர்கிடெக்சர்னா அதுக்கு அவ்வளோ பிரெயின்ல வந்து இடம் இருக்கணும். அதெல்லாம் கொண்டு போய் வச்சு அதை புரிஞ்சுக்கிற லெவலுக்கு கொண்டு போற கெப்பாசிட்டி அதுக்கு இருக்கணும். அதுக்காக மனிதனை உருவாக்குறாங்க. ஆனா மனிதன் என்ன ஃபீல் பண்றான்னா இது போறலன்னு ஃபீல் பண்றான். ஸோ மனிதன் வந்து மொழியை உருவாக்குறான், பேச்சு மொழியை உருவாக்குறான். ஆனா பேச்சு மொழியில் என்ன பிரச்சனைனா, நீங்க பேசி முடிச்சீங்க, இப்போ நீங்களும் நானும் பேசி முடிச்சுட்டு அப்புறம் போனா மறந்துடுவோம். ஸோ இந்த ஒரு நம்மளோட கருத்து, இந்த இது தர்க்கம் இதெல்லாம் வந்து எங்கேயா வச்சுக்கிட்டா நல்லா இருக்கும் இல்லையா, ஸ்டோர் வைக்கணும். அதுக்காக தான் எழுத்தை கண்டுபிடிக்கிறாங்க. ஸோ அந்த இப்போ நீங்க நானும் பேசணும், அந்த பொருளை உங்களுக்கு கொடுத்தோம், நீங்க தான் கொடுத்தான்றதுக்கு டாக்குமெண்ட் வேணும் இல்லையா? அப்பெல்லாம் மார்க்கெட் தானே இருக்கும். ஸோ மார்க்கெட்ல அவங்க வந்து இந்த சீல் மூலமா, இண்டஸ் வேலி சீல், இந்த சீல்லாம் எப்படி ஏற்படுத்துறாங்கன்னா இந்த ஒரு டாக்குமெண்ட்டுக்கு எவிடன்ஸுக்காக அதை உருவாக்குறாங்க. நான் இதை உருவாக்குனேன் அப்படியே சர்டிபிகேட் மாதிரி அது மாதிரி உருவாக்குறாங்க. இது என்னோட பொருள். இந்த ஒரு இதுல பாத்தீங்கன்னா பழைய பிராமி இதெல்லாம் இருக்கும், இந்த இது வந்து இவருக்கு டொனேஷன் கொடுத்துருக்கேன் இந்த இடம் அப்படின்ற பட்டயம் மாதிரி அந்த மாதிரி. ஸோ அந்த அதுக்காக எழுத்து உருவாகுது. ஸோ எழுத்து எதுக்குன்னா இந்த மாதிரி. அதுக்கு அடுத்த கட்டமாக மனிதன் வந்து இந்த ஒரு அளவுக்கு என்ன சொல்லல, நியூட்டன் இதெல்லாம் வருது இல்லையா, இந்த புரட்சியெல்லாம் வருது இல்லையா, வந்த உடனே இங்கிலாந்துல பிலாசபிக்கல் டிரான்சாக்ஷன் சொல்லி ஒரு பத்திரிகை வருது. உலகத்துல உருவான ஃபர்ஸ்ட் விஞ்ஞான பத்திரிகை. அதுக்கு முன்னாடி விஞ்ஞானிகள் என்ன பண்ணுவாங்க, கண்டுபிடிச்சிட்டு டிராயர்ல வச்சுப்பாங்க. நீங்க கேட்டீங்கன்னா திறந்து காமிப்பாங்க, இது இதெல்லாம் கண்டுபிடிச்சிருக்கேன் அப்படின்னு. அவர்கிட்ட நீ அவருக்கு ஊருக்கு போய் அவர்கிட்ட கேட்கணும். இப்போ கவுஸ்லாம் பெரிய விஞ்ஞானி அவர். இப்போ இருக்க மேக்னெட்டிக் ஃபீல்டு, பூமி உள்ள வந்து லிக்விடா இருக்கு, அதெல்லாம் கண்டுபிடிச்சவர். ஆனா அவர்கிட்ட போய் எல்லா மேத்தமெட்டிக்ஸும் கண்டுபிடிச்சிருப்பாரு.
அதனால யாராவது மேத்து கணக்கு புதுசா கண்டுபிடிச்சாங்கன்னா அவங்க சொல்லுவாங்க, நீ எதுக்கும் கவுஸ் கேட்டுக்கோ, ஏற்கனவே கண்டுபிடிச்சாலும் பண்ணிருப்பாரு. சோ அவருடைய கேட்டா அவர் டிராயர்ல இருந்து எடுத்து கொடுப்பாரு, அவருடைய காலத்துல அவர் எடுத்து கொடுப்பாரு, நான் ஏற்கனவே பண்ணியிருக்கேன். சரியா? அந்த மாதிரி தான் எனக்கு புரிஞ்சுக்க முடியும். ஆனா அதனால விஞ்ஞானம் வந்து பரவாது, பெரிய பிரச்சனை. ஸோ அதனால இந்த புரட்சி எல்லாம் நடந்த உடனே இங்கிலாந்துல பிலாசபிக்கல் டிரான்சாக்ஷன் சொல்லி முதல்ல ஒரு பத்திரிகை ஆரம்பிக்கிறாங்க, விஞ்ஞான பத்திரிகை. அங்க விஞ்ஞானிகள்லாம் அதை எழுதுறாங்க. இப்ப நம்ம பப்ளிஷ் பண்றோம்ல, புதுசா ஒரு கண்டுபிடிப்பை வந்து பப்ளிஷ் நீங்க பார்க்கலாம். சுமேரியா, இது பழைய காலத்துல நம்ம பாபிலோன், அதுக்கப்புறம் நம்ம நாலாந்தா, இதெல்லாம் வந்து லைப்ரரி உருவாக்குறாங்க, புத்தகங்கள் உருவாக்கி நம்மளோட உருவாக்கங்களை அங்கே ஸ்டோர் பண்றாங்க. ஸோ அந்த ஸ்டோரேஜ் தான் நீங்க இந்த மிஷின் லேர்னிங் ChatGPT உலகத்தோட ஆரம்பமா பார்க்கணும். எப்படின்னா டேட்டாவை ஸ்டோர் பண்றாங்க, ஒரு இடத்துல வைக்கிறது. அது மாத்திரம் இல்ல, எல்லாருக்கும் ஓப்பன் ஆக்சஸா கொடுக்குறாங்க. ஸோ இப்போ வந்து ChatGPT தன்னை ட்ரெயின் பண்ணிக்குது, அறிவை சேர்த்து வைக்கிறது, அந்த அறிவை பொதுமைப்படுத்துது, பொதுமையா பண்ணி டீசென்ட்ரலைஸ் பண்ணி எல்லாரும் அதை ஆக்சஸ் பண்றதுக்கான ஏற்பாட்டை உருவாக்குறது. ChatGPT கூட இது பாத்தீங்கன்னா அதனோட நியூரல் நெட்வொர்க், அதனோட இது சினாப்டிக் இதுன்னு சொல்லுவாங்க, வெயிட்ஸ், நியூரல் நெட்வொர்க் வெயிட்ஸ் எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 100 பில்லியன். மனிதன் வந்து இப்போ இருக்க மனிதனோட இது வந்து 100 ட்ரில்லியன். நம்ம ட்ரில்லியன். ஆனா அவனுக்கு வந்து மெமரி வந்து கோஷன்ட் வந்து ப்ராப்ளம். பெரிய புத்தகத்தையே மெமரியில வச்சுக்கிட்டு நான் 56வது புத்தகத்துல இருந்து திருக்குறள் எல்லாம் வந்து நிறைய மனப்பாடம் பண்றாங்க. பட் அதெல்லாம் வந்து அவனுக்கு ரொம்ப கஷ்டமானது. அவனோட இயற்கையா அது வருது இல்லை, நம்மளா போட்டு அதை ரொம்ப கஷ்டப்பட்டு ட்ரெயின் பண்ணாதான் அவன் மெமரைஸ் பண்ண வருது. ஸோ மெமரி ப்ராப்ளம்ன்றதுனால தான் அவன் புத்தகங்கள்லாம் கண்டுபிடிக்கிறான், அதுல வச்சுக்கலாம், அதுக்கப்புறம் நம்ம தேவையை ஒட்டி நம்ம அதை பார்த்துக்கலாம், ரெஃபர் பண்ணிக்கலாம், பார்த்துக்கலாம் அப்படின்றது. அதுதான் முதல் கட்ட வளர்ச்சி, டேட்டாவை ஸ்டோர் பண்ற வளர்ச்சி. ஸோ அந்த புத்தகத்தோட அடுத்த கட்ட வளர்ச்சியில தான் நம்ம வர்றோம். வந்த உடனே இந்த கம்ப்யூட்டர், இன்டர்நெட்லாம் வருது. இன்டர்நெட்லாம் வந்த உடனே இந்த புத்தகங்களை டிஜிட்டல் ஃபார்ம்ல வருது. வந்த உடனே இப்போ நம்ம அதை தேடி அதெல்லாம் ஆக்சஸ் பண்ணிக்கிறோம். ஸோ நம்மளோட நியூரல் நெட்வொர்க் இது எல்லாத்தையும் ஆக்சஸ் பண்ணி அது மூலமா நம்ம புரிதல் உருவாக்குறோம். 4-5 புத்தகங்களை படிச்சு அது மூலம் நம்ம விஞ்ஞானிகளை தான் கண்டுபிடிக்கிறாங்க. அடுத்த வாரமே நியூஸ்ல வந்துடுது, இதை கண்டுபிடிச்சாங்க. ஸோ இது மூலமா நம்மளோட மொத்த மனித வளர்ச்சிக்கும் அது துணையா இருக்குது. ஸோ அந்த வளர்ச்சி ஏற்படும் போது இவங்க என்ன பண்றாங்க, இப்போ கம்ப்யூட்டருக்கே இந்த வளர்ச்சி வந்துருச்சு இல்லையா, இந்த டெக்ஸ்ட் எல்லாம் நான் சொன்னேன்ல இந்த மார்க்கோவ் பண்ணாருன்ட்டு, அதே ஐடியாவை திருப்பி கொண்டு வராங்க. கொண்டாந்து இதெல்லாம் கொடுத்து பார்த்தா என்ன ஆகும்? இந்த டெக்ஸ்ட் எல்லாம் வந்து ஒரு மனுஷன் பார்த்து ப்ராசஸ் பண்ணி அவனுக்கு ஒரு எண்ணம் உருவாகுது, அதே மாதிரி ஒரு மிஷின் உருவாக்கலாம் அப்படின்றதானே அப்படிதான் கொண்டு வராங்க. ஸோ அந்த ஒரு உருவாக்கம் வந்து முதல் கட்டத்துல பெரிய பிரச்சனை என்னன்னா, இப்போ நம்ம வந்து டெம்பரேச்சர்னா ஒரு தெர்மாமீட்டர் வைக்கிறோம், அதுல வந்து மெர்க்குரி இருக்குது, அந்த மெர்க்குரி எக்ஸ்பேண்ட் ஆகி ஹைட்ல உங்களுக்கு டெம்பரேச்சர் எவ்வளோன்னு காமிச்சிடுது. அங்க ஒரு நம்பரை போட்டுறோம், வேல்யூ போட்டுக்கலாம். இப்போ நம்ம இருக்க டெக்ஸ்ட் முதல்ல பேச்சு, அதுக்கு எப்படி கம்ப்யூட்டரோட வேல்யூ கொடுக்கறது, இல்ல ஒரு மனிதனுக்கே எப்படி வேல்யூ கொடுக்குறது? இப்போ ஒரு மனிதன் இருக்கான், இப்போ ஐன்ஸ்டைன் இருக்காரு, ஐன்ஸ்டைனுக்கு நான் ஒரு கம்ப்யூட்டர்ல ஒரு வேல்யூ கொடுக்கணும், மேட்ரிக்ஸ்ல எப்படி கொடுப்பேன்? இது ஒரு பெரிய ஒரு பிரச்சனை. இப்போ அவரோட ஆதார் கார்டு நம்பர்லாம் கொடுத்தீங்கன்னா வேலைக்கு ஆகாது. இப்போ அவர் போட்டோவை பார்த்தா ஐன்ஸ்டைன் சொல்ல முடியுமா? அவரு இவ்வளவு புத்தாலியா இருப்பாருன்னு சொல்ல முடியாது. அவர் யூதர்ன்றதுனால புத்தாலின்னு சொல்ல முடியாது. பெரிய முட்டாள்களும் இருக்காங்க யூதர்கள், அதனால நீங்க அதை வச்சு சொல்லிட முடியாது. ஸோ அப்போ எதுன்னு சொல்லி அவரை எப்படி கண்டுபிடிக்கிறது அவரு அப்படின்னா, அதுக்குதான் கார்ல் மார்க்ஸ் தான் முதல்ல சொல்றாரு, ஒரு மனிதன் ஒரு இண்டிவிஜுவலை எப்படி புரிஞ்சுக்கலாம்னா அவரோட சமுதாய உறவுகளோட ஒரு மொத்த ஆவரேஜா அவர் புரிஞ்சுக்கலாம். ஸோ அவரோட சமுதாய உறவுகளை நீ கண்டுபிடிக்கணும், அவர் என்ன பேசினாரு, எதை ஒட்டி என்ன பேசினாரு, அதுதான் வந்து அவரோட மொத்த வடிவம், அதுதான் அவருடைய வேல்யூ. சமுதாயத்துக்கு என்ன பப்ளிஷ் பண்ணாரு, சமுதாயத்துக்கு என்ன பாஸ் பண்ணாரு, சமுதாயத்துக்கு அவருடைய பங்கு என்ன, அதனோட மொத்த ஆவரேஜ் தான் அந்த மனிதன் அப்படின்னு சொல்லி கார்ல் மார்க்ஸ் சொல்றாரு. அதே மாதிரி தான் இவங்க பண்றாங்க. என்ன பண்றாங்கன்னா, ஒரு வேர்டு இருக்கு, அதாவது சொல்லுன்னுவாங்கல்ல, தொல்காப்பியர், பனினி, இவங்க எல்லாமே அந்த ஆராய்ச்சியை ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா அதை வந்து கிராமரை புரிஞ்சுக்கிறதுக்காக அவங்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ ஒரு வாக்கியத்தை எப்படி புரிஞ்சுக்கிறது, சரியா? வாக்கியத்துல உங்களுக்கு பேர் சொல், வினை சொல் எல்லாம் வரும். ஸோ அந்த வினை சொல் வந்து இது சாம்ஸ்கி எல்லாம் பண்ணாரு. இந்த வளர்ச்சியெல்லாம் என்ன பண்ணாருன்னா, வினை சொல்லை வச்சு நீங்க பெயர் சொல் இதெல்லாத்தையும் கோத்து நீங்க புரிஞ்சுக்கலாம். அது ஒரு ட்ரீ ஸ்ட்ரக்சர் மாதிரி வரும், ஒரு மரம் மாதிரி வரும், அதை நீங்க புரிஞ்சுக்கலாம் அப்படிலாம் பண்ணாரு. ஸோ இது பண்ணும்போது ஒரு வேர்டை எப்படி நீங்க புரிஞ்சுக்கிறது அப்படின்னா, அப்பதான் வந்து அவங்க என்ன சொன்னாங்கன்னா, ஒவ்வொரு வேர்டுக்கும் ஒரு டோக்கன் கொடுத்துருவோம். இப்போ நம்ம பேங்க்ல போனால் நமக்கு ஒரு டோக்கன் கொடுப்பாங்களா, அந்த மாதிரி வர்ற வேர்டுக்கெல்லாம் ஒரு டோக்கன் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு அந்த வேர்டு பக்கத்துல எது வருது, பக்கத்துல லெஃப்ட்லயும் ரைட்லயும் என்னென்ன வேர்ட்ஸ்லாம் வருது வந்துட்டு அந்த வேர்டோட வேல்யூ வச்சு இந்த தொடர்புகளுக்கு ஒரு மேட்ரிக்ஸ் தீர்மானிக்கலாம். அதாவது அந்த வேர்டை எடுத்துட்டீங்கன்னா அந்த வேர்டை வந்து அது கண்டுபிடிக்கிற திறமை இருக்கா அப்படின்னு சொல்லி ஒரு நியூரல் நெட்வொர்க் ரெடி பண்ணீங்கன்னா அதுல வர வெயிட்ஸ் இருக்கு இல்லையா, அந்த வெயிட்ஸ் தான் இந்த வேர்டு அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு வேர்டுக்குமே ஒரு வரையறுப்பு மேட்ரிக்ஸ் மாதிரி ஒரு குவான்டிட்டிவா மாற்றி ஒவ்வொரு வேர்டுக்கு கொடுக்குறாங்க. கொடுத்த உடனே அந்த வேர்டு பார்த்தீங்கன்னா அந்த தர வேல்யூ
என்ன அருமையான ஒரு விஷயம்னா அந்த வேல்யூ வந்து அதே மாதிரி சிமிலர் வேர்டுக்கு வந்து சிமிலரா வருது. அதாவது 2 வேர்டு சிமிலரா இருக்குன்னு வச்சுக்கோங்க, சினானிமா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ வந்து பக்கத்துல வருது. சம்பந்தமே இல்லாத வேர்டா இருந்தா தூரத்துல இருக்கு. ஸோ அது ஒரு டிஸ்டன்ஸ் மெட்ரிக் வருது. அது ஒரு வெக்டர் ஸ்பேஸ். வெக்டர் அதுல என்னன்னா ஒரு பியூட்டி, கிங்கு இது ரொம்ப சொல்லுவாங்க அழகா, கிங் மைனஸ் மேன் பிளஸ் உமன் ஈக்குவல் டு குயின். அதாவது ராஜாலேருந்து ஆணை கழிச்சிட்டு பெண்ணை ஆட் பண்ணீங்கன்னா ராணி வரும். அந்த மேட்ரிக்ஸ்ல பாத்தீங்கன்னா அப்படி வரும் அது. ஏன்னா அது வந்து ஒரு புரிதலுக்கான ஒரு நகர்வு. அப்ப என்ன பண்றாங்க, இந்த வர்ற சென்டென்ஸ் எல்லாத்தையும் எடுத்துட்டு அந்த வேர்டு இருக்க இடத்துல எல்லாம் இதை போட்டுறாங்க, இந்த நம்பரை போட்டுறாங்க. போட்ட உடனே அது புரிதல் வந்துருது. ஏன்னா இதுக்கு முன்னாடி என்ன பிரச்சனை, இப்ப கூகுள்ல போறீங்க, கூகுளும் ஒரு மிஷின் லேர்னிங் மாதிரி நீங்க புரிஞ்சுக்கலாம். எப்படின்னா ஏதோ ஒண்ணு தேடுறீங்க, தேடின உடனே அது வர இடத்தெல்லாம் கொண்டு போய் காமிக்குது. வர இடத்துல எங்க எக்ஸாக்டா வருதோ அதெல்லாம் காமிச்சிடுது. ஒரு பேரை தேடணும்னா அந்த பேர் எங்கெல்லாம் இருக்குது, டாக்குமெண்ட்லாம் இருக்குது. அதே டாக்குமெண்ட் வச்சு இப்படி இண்டெக்ஸ் பண்ணாம புரிதல் மூலமா, இப்ப சொன்ன இல்லையா, இது மூலமா இண்டெக்ஸ் பண்ணீங்கன்னா அதுதான் மிஷின் லேர்னிங். எக்ஸாக்ட்டா அவர் என்ன தேவை அப்படின்றத கொடுக்குறது. அந்த வேர்டு கொடுக்காம அது ஏதாவது ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்ல நீங்க அதுக்கு ஒட்டிய வேர்டு போட்டாலும் அதையும் எடுத்துட்டு வரும். அதையும் கரெக்டா எடுத்துட்டு வரும். ஏன்னா அது வந்து எக்ஸாக்ட் வேர்டுக்கு தேடாம அந்த மீனிங்க்கு தேடும். ஸோ அதுவே வந்து ஒரு பெரிய இம்ப்ரூவ்மெண்ட். அது மூலமா அடுத்த கட்டமா நீங்க கேட்குற கேள்வி, அதாவது வாக்கியம் இருக்குல்ல, வாக்கியத்தை புரிஞ்சுக்குமா அப்படின்ற கேள்வியும் வருது. ஸோ அதுக்கு அந்த லாஜிக்லாம் புரியுது. அதுவும் வந்து இவங்க என்ன பண்றாங்கன்னா முதல் காலகட்டத்தில் இந்த மார்க்கோவா வச்சிருக்காங்க. மார்க்கோவா வைக்கிறதுல ஒரு பெரிய பிரச்சனை. ஏன்னா முதல் காலத்தில் பார்த்தீங்கன்னா RNN CNN அப்படிலாம் தான் நெட்வொர்க் இருந்தது. அது எல்லாமே மார்க்கோவியன் தான். மார்க்கோவியன் எப்படின்னா ஒரு வேல்யூ வந்து முன்னாடி பின்னாடி இருக்கிறது தீர்மானிக்கும். ஆனால் அதில் ஒரு லிமிடேஷன் இருக்கு. எப்படின்னா சில சமயம் இந்த ஜெர்மன் லாங்குவேஜ்ல சொல்லுவாங்க, சில பேர் பேசுவாங்க, பேசும்போது உன்னிப்பா கேட்டே இருப்பாங்க, ஆனால் புரியாது. கேட்பாங்க, என்ன சார் என்ன சொல்றாரு, வெயிட் பண்ணுப்பா, அவர் இன்னும் வெர்பு பேர் வினைச்சொல் யூஸ் பண்ணல, வினைச்சொல் யூஸ் பண்றவங்களும் வெயிட் பண்ணுப்பான்னு. ஏன்னா நிறைய நவுன்ஸ் சொல்லிட்டே வராரு, பட் அதெல்லாம் எப்படி கோர்க்குது அப்படின்னு தெரியல. அந்த வினைச்சொல் வரும்போது தான் அது தீர்மானிக்கும். இதுக்கு முன்னாடி பேசின விஷயங்கள்லாம் புரியும். ஏன்னா வினைச்சொல் தானே எல்லாத்தையும் தீர்மானிக்குது உலகத்துல. ஸோ வினைச்சொல் வந்து அவ்வளவு முக்கியமானது ஒரு சென்டென்ஸ்ல. ஸோ அதுக்கு வெயிட் பண்ணணும். ஸோ சில வேர்ட்ஸ் வந்து முக்கியமான வேர்ட்ஸ் ஒரு சென்டென்ஸ்ல, அது வரலும் எதையும் தீர்மானிக்க முடியாது. அப்படி இருக்கும்போது அவங்க என்ன சொல்றாங்கன்னா இந்த மார்க்கோ வந்து வேலைக்கு ஆகுது. ஏன்னா மார்க்கோ வச்சு அவ்வளவு தூரம் வளர்த்துட்டே இருந்தாங்க 2000 வரலும், சரியா வரல. இந்த சென்டென்ஸ் கோர்வை எல்லாம் சரியா வரல, புரிதல் எல்லாம் சரியா வரல. அதுக்கப்புறம் டிரான்ஸ்ஃபார்மர்னு சொல்லி ஒன்று கண்டுபிடிக்கிறாங்க, கூகுள்ல தான் கண்டுபிடிக்கிறாங்க. அதுல என்ன சொல்லிடுறாங்கன்னா இந்த அட்டென்ஷன் சொல்லி ஒன்று கொண்டு வராங்க. ஏன்னா இன்னொரு லேயர் கொண்டு வராங்க. அந்த லேயர் என்ன பண்ணுன்னா அந்த சென்டென்ஸ்ல இருக்க எல்லா வேர்டையுமே பார்க்கும், முன்னாடி பின்னாடி மாத்திரம் பார்க்காம எல்லா வார்த்தைகளையும் எல்லாமே பார்க்கும். எல்லாம் பார்த்து எது முக்கியன்றதை வச்சுக்கும் தனியா. ஸோ அப்போ எல்லா வேர்டையுமே பார்க்கணும்னா அது ரொம்ப காஸ்ட்லி, ரொம்ப மிஷின் இது தேவைப்படும், அரைக்கிறது தேவைப்படும், ரொம்ப நேரம் போட்டு அரைக்கணும். அது சரியா மாவு அரைக்கிற மாதிரி தான், நம்ம இந்த சைடு போட்டு அரைச்சி இந்த சைடு ஜூஸை கொண்டு வரோம், சரியா அந்த மாதிரி தான். ஸோ அது ரொம்ப அரைக்கணுன்றதுனால அந்த அளவுக்கு கம்ப்யூட்டர் பவர் அப்போ இல்லை. அதுக்கப்புறமா இந்த NVIDIA கம்பெனி GPU கொண்டு வராங்க. அதான் NVIDIA கம்பெனி எனக்கு ஞாபகம் இருக்கு, 2003-4 அந்த கம்பெனி வந்து திவாலாக இருந்துச்சு. அப்போ வந்து நாங்கள் வந்து எங்கள் துறையில் வேலை பண்ணிட்டு இருந்தோம். வேலை பண்ணும்போது அந்த கம்பெனி கூட தொடர்பு வச்சுக்கலாம். எனக்கு என்னன்னா அந்த கம்பெனி வந்து அப்போல்லாம் வந்து சூப்பர் கம்ப்யூட்டர்னு சொல்லி பெங்களூரில் ஒருத்தர் பண்ணார், UNC, நான் முதல்ல இந்தியாவில் அவர் தான் பண்ணார் சூப்பர் கம்ப்யூட்டர்னு சொல்லி, இல்லை NAL லேபரேட்டரியில். அவர் என்னோட நண்பர் தான். அவர் வந்து நான் வந்து டாக்டரேட் பண்ணியிருந்தேன் ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸில், டர்புலன்ஸ். அதில் வந்து இந்த மாதிரி சூப்பர் கம்ப்யூட்டரில் தான் செய்ய முடியாது. ஏன்னா அது வந்து நான் சொன்னேன் இல்லையா, அந்த அளவு பண்பு மாற்ற போக்காராங்க. அதனால அதுக்கு வந்து அந்த அளவு இருந்தாதான் அது அந்த பண்புக்கு வரும். அவ்வளோ அவரோட கம்ப்யூட்டர் பாத்தீங்கன்னா நம்ம ரூம் சைஸ் இருக்கும். அதை வந்து இந்த NVIDIA வந்து ஒரு அடிக்கு மாத்திட்டான், ஒரு அடி சைஸுக்கு மாத்தி. அவ்வளவு பெரிய கம்ப்யூட்டர். ஸோ அப்போ எனக்கு வந்து இது பெரிய கண்டுபிடிப்பு. ஆனா இந்த கம்பெனி வந்து வீடியோ கேம் இண்டஸ்ட்ரியை நம்பி இருந்துச்சு. அது வந்து சரியா வியாபாரம் ஆகல, மூடுறதா சொல்லி அப்படி இருந்துச்சு. அந்த மாதிரியான நிலைமையில இருந்து. ஆமா, அதனால அவங்க கூட நம்ம தொடர்பு வச்சுக்கணும்ன்ற மாதிரி. நீங்க அப்பயே ப்ரெடிக்ட் பண்ணீங்க? ஆமா, இல்ல ப்ரெடிக்ட் இல்ல, எனக்கு வந்து நான் வந்து வியாபாரி கிடையாது, நான் ஒரு விஞ்ஞானி தான். ஸோ எனக்கு என்னன்னா இது இந்த கம்பெனி அழிஞ்சிட போதே, அதான் அந்த பொருள் அழிச்சிட போதே, அது எப்படியா கண்டினியூ பண்ணணும். ஏன்னா அது ஒரு பெரியப்பட்ட பயன் இருக்குது, பயனுள்ள இதுவா இருக்குது விஞ்ஞானத்துக்கு. எங்களுக்கு அப்போ வந்து நான் பார்த்தது எங்களோட டெக்ஸ்ட் ப்ராசஸிங், பேரலல் ப்ராசஸிங் தேவைப்படுது. நாங்கள் வந்து காப்பி எடிட்டிங் ஏதோ பண்ணியிருந்தோம். அதுக்கு அந்த தேவையை ஒட்டி நான் கேட்டது. ஸோ அதோட நான் பழைய அந்த டர்புலன்ஸ்லாம் ஸ்டடி பண்ணும்போது இந்த மாதிரி ஒரு சிப்பு வந்தா, ஏன்னா ஜஸ்ட் ஒரு கம்ப்யூட்டர்ல நீங்களே லேப்டாப்ல போட்டுட்டு ஓட்ட முடிஞ்சா சூப்பரா இருக்குமே, எதுக்காக நம்ம பெரிய செலவு பண்ணி போக வேண்டாம் அப்படின்றதுனால நான் பார்த்தேன். ஆனால் அந்த கம்பெனி வந்து திவால் ஆகிற மாதிரி நிலைமையில இருந்துச்சு. அப்போதான் இந்த மிஷின் லேர்னிங் வருது. நான் சொன்னேன் இல்லை, 90களில் ஆரம்பிச்சிச்சு.
அது மிஷின் ஃபண்டிங் வராங்க, மிஷின் தேடிட்டு இருக்காங்க. ஓகே அத ஓகே ஓகே கரெக்டா இது கூட ஃபிட் ஆகுது. நான் சொன்னல அந்த ரெக்க உருவானது. ஆமா ஆமா ஆமா. இது வந்து மிஷின் லேர்னிங் பறக்க உருவானதுடைய காரணம் வேற, ஆனா இன்னைக்கு பறக்கிறதுக்கு அது பயன்படுற மாதிரி NVIDIA GPU உருவானதுடைய காரணம் வேற, இன்னைக்கு அது பயன்படுறதுன்றது வேற வகையில. இப்போ NVIDIA உலகத்திலேயே நம்பர் 1 கம்பெனி. மைக்ரோசாஃப்டையும் பிட் அடிச்சிட்டான், மேல வந்துட்டான். அந்த அளவுக்கு பெரிய கம்பெனி ஆயிட்டான். ஏன்னா அடுத்து ஜிபியூல அடுத்து இன்னும் பவர்ஃபுல்லான ஜிபியூ எல்லாம் பண்றான். அதுக்குள்ளேயே குட்டி டிரான்சிஸ்டர் நிறைய ட்ராக் மாதிரி இருக்கும், 1000 ட்ராக் இருக்கும். இவ்வளோண்டு ஒரு இதுக்குள்ளேயே 1000 ட்ராக் போட்டு அது வெறும் மேட்ரிக்ஸ் கால்குலேஷன் தான் பண்ணும். எல்லா சிபியூனா எல்லா விதமான கால்குலேஷன் பண்ணோம், இது வந்து வெறும் தான் பண்ணும். அதுதான் இவங்களுக்கு தேவை. ஏன்னா இந்த ஒரு கிராஃபிக்ஸ் டிரான்ஸ்ஃபர்மேஷனு, ஒரு கிராஃபிக்ஸ்ல நகர்த்துறதுலாம் பார்த்தீங்கன்னா அது ஒரு மேட்ரிக்ஸ் டிரான்ஸ்ஃபர்மேஷன் தான், சரியா? ஸோ அது வந்து அதுக்கான உருவான லைப்ரரி. அது வந்து அந்த ஜிபியூ வந்து புரட்சி, இது வந்து ஒரு பெரிய புரட்சின்னு தான் பார்க்கணும். ஏன்னா இது உருவாக்கணும் உடனே அவங்க எவ்வளோ பெரிய டெக்ஸ்ட்டை வேணா எடுத்து போகணும். இவங்க போடுற டெக்ஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா பயந்துருவீங்க. இவங்க எவ்வளோ போடுறாங்கன்னா கம்ப்ரெஸ் பண்ண அப்புறம் 300 டெராபைட் வரும். டெராபைட்னா இப்போ மில்லியன்னா 6 சைபர், பில்லியன்னா 9 சைபர், அதுக்கப்புறம் ட்ரில்லியன்னா அது பில்லியனுக்கு மேலே போகுதுன்னா 10⁹, அப்புறம் 10⁻12. ஸோ 12 0 வரும் ஒன்றுக்கு அப்புறம், சரியா? அவ்வளோ டேட்டாவை எடுத்து இதால் அரைச்சி ட்ரைனிங் பண்ணி 100 பில்லியன் பேராமீட்டர் கொடுக்குது. ஸோ இதை எப்படி புரிஞ்சுக்கணும்னா அந்த அப்படியே மொத்தமான டேட்டா வச்சுக்கிட்டு தேடுறது தான் கூகுள். அதை ஓரளவுக்கு இது பண்ணி ப்ராசஸ் பண்ணி எது தேவையோ அதை அரைச்சி அந்த மாவை கொண்டு 100 பில்லியனுக்கு கொண்டு வரது தான் இது. அதை இன்னும் குறைக்க முடியுமா எப்படின்னா, இப்போ நியூட்டன் விதிகள்லாம் இருக்கு, அதெல்லாம் பார்த்தீங்கன்னா 2 லைன்ல எழுதிடலாம். ஸோ இன்னும் அரைச்சி நியூட்டன் விதி அளவு கொண்டு வர முடியுமா அப்படின்றது தான் கேள்வி. அது இன்னும் பல டிகேட்ஸ் ஆகும் அது. பட் இப்போ இருக்கிற நிலைமை என்னன்னு பார்த்தீங்கன்னா, இவங்க 100 பில்லியனை வச்சு நிறைய உருவாக்கங்கள்லாம் உருவாக்குறாங்க. இப்போ ஜிபியுனுடைய கண்டுபிடிப்பு அப்படின்றது ஏஐ வளர்ச்சியினுடைய ரொம்ப முக்கியமான ஒரு அங்கமா இருக்கு. ஸோ அதுல வந்து NVIDIA கம்பெனி, இந்த ஒரு தாய்வான் கம்பெனியோட ரோல் ஒரு முக்கியமா இருக்குது அவங்களோட. இன்னைக்கு ஏஐனுடைய வளர்ச்சி, அதனுடைய வரலாறு, அதை பார்த்துருக்கோம். அடுத்து இந்த ஏஐ எப்படியான பயன்பாட்டுக்கு வர இருக்கு, இப்போ இருக்கக்கூடிய பயன்பாடு என்ன, எதிர்காலத்தில் இது எப்படியாக மாறும்ன்றதுலாம் அடுத்த வாரங்களை நம்ம பார்ப்போம். இன்றைய தினம் எங்களோடு இணைந்து பல்வேறு தகவல்களையும் கருத்துக்களையும் பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி. மீண்டும் ஒரு நேர்காணலில் சந்திப்போம். நன்றி நண்பர்களே. அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம். அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது. நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால், வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே QR கோடுக்குள்ளே நீங்கள் வந்து அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை, விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம்.